இந்த ஸ்லீவோட லென்த் வந்து 11 இன்ச்சு, வீதி வந்து 10 இன்ச்சு, கைக்குழி இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு, நுனிக்கை வந்து 8.5 இன்ச்சு. இப்போ நம்ம மேலேருந்து ஒரு 6 இன்ச்சு லெவலில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சைடில் ஒரு 2.5 இன்ச்சு லெவலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரிஜினல் துணியில் இந்த மாதிரி கீழே பார்டர் இருக்குது, அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பார்டரை ஒட்டினாப்பில் ஒரு டாப் லெவலில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே மேலே கட் பண்ண இடத்த கரெக்டாக ஒரு டாப் லெவலில் இதையும் ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக நிப்பாட்டி திருப்பி லூஸ் வராமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த ஒரிஜினல் துணியை வெட்டி எடுத்துடலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கட் மார்க் போட்டு நம்ம இதை வெளியே அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். கீழையும் அதேமாரி மேலே ஸ்டிச் பண்ண இடத்தையும் முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டுலேயுமே ஒரு ஓரத்தையல் போடணும். இங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக இதுலேயும் ஒரு ஓரத்தையல் போட்டுக்கலாம். அப்புறமா சுற்றி அந்த லைனிங்கை வச்சு ஒரு டாப் லெவலில் ஒரு கச்சா தையல் போட்டுக்கலாம். கச்சா தையலை போட்டோம். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை லைனிங் லெவலில் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது வந்து மொத்தம் வந்து டோட்டல் வந்து 22 இன்ச்சு வீதி, 7 இன்ச்சு உயரம். ஃபஸ்ட்டு இதை சென்டரில் இருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு செடுக்கு அடித்து இங்கேயும் அதே மாதிரி 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணதை மொத்தமாட்டு அப்படியே எடுத்து ஒரே லெவலில் வைக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே இருந்து அங்கே பார்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்று
தூக்கி வைக்கணும். இதையும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கரெக்டாக சென்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி அந்த மார்க்கில் கரெக்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் அரை இன்ச்சு தள்ளி அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடியதை கொஞ்சம் விரித்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் இதை வந்து சென்டரில் இருக்கிறத முதல்ல ஒரு சென்டர் சடுக்காவில் வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு ஃபஸ்ட்டு இதை வைக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரை இன்ச்சாக தள்ளி தள்ளி கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் வாரதை தூக்கி வைக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இதை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிலிவை எடுத்து இதுக்கு மேலே கரெக்டாக வச்சு, மேலேயும் கரெக்டாக வச்சு, கீழையும் கரெக்டாக வச்சு ஓர தையல் மேலே நம்ம தையல் போடுறோம். ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.